காங்கிரஸ்காரங்க கார்த்தி சிதம்பரம் ஏன் இன்னைக்கு பேட்டி கொடுத்ததே இல்லையா? எல்லாரும் இங்கிலீஷ்ல கொடுப்பாங்க. கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. தயாநிதி மாறன் இங்கிலீஷ்ல தான் பேசுவாங்க. அண்ணன் தொல் திருமாவளவன் அவர்கள் இங்கிலீஷ் தான் பேசுவாங்க. இல்லைன்னா தமிழ்லேயே பேசுங்க. வைகோ இங்கிலீஷ்ல பேசுவார். எதுக்குங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழர் பிரச்சனையை பத்தி, தமிழ்நாட்டு தேர்தலை பத்தி ஒரு பேட்டி கொடுக்குறப்ப அவங்க எதுக்காக இந்தியில பேசணும்? அவங்க சொல்றாங்க இந்தியா முழுக்க எங்க அண்ணனை நாங்க கொண்டு போய் சேர்க்க போறோம், உலகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க போறோம். இங்கிலீஷ்ல பேசினா எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துற போது, இங்கிலீஷ்ல பேசினா எல்லாத்துக்கும் போய் சேர்ந்துற போது, நீங்க எதுக்காக ஹிந்தியில பேசுறீங்க? யாருக்கு நீங்க சிக்னல் கொடுக்குறீங்கன்னு புரியுதா? தாவேகா கட்சி பாஜகவின் கொள்கைக்கோ, இந்துத்துவாவுக்கோ, முஸ்லிம் வெறுப்புக்கோ நாங்க எதிரி இல்லை. உங்களுடைய அந்த அஜெண்டா எல்லாத்தையும் நாங்க பண்ணுவோங்கிறத மறைமுகமா சிக்னல் கொடுக்குறாங்க அந்த வேட்பாளர்களே. ஒரு திமுக அதிமுக வேட்பாளர் ஹிந்தியில இப்படி பேசுவாங்களா? 67ல தொடங்கிய இந்திய எதிர்ப்பு போராட்டம் எம்ஜிஆர் காலத்துல இரட்டை குழல் துப்பாக்கினார் எம்ஜிஆர். திமுகவும் அதிமுகவும் இந்திய எதிர்ப்பதில் இரட்டை குழல் துப்பாக்கி. எனக்கு கருணாநிதி எதிரி, ஆனா திமுகவின் கொள்கை தான் அதிமுகவின் கொள்கைனார். இந்திய எதிர்ப்பில் எங்க ரெண்டு பேருடைய கொள்கை, திமுகவோட கொள்கை தான் அதிமுகவின் கொள்கை. ஒன்றும் பெரிய வேறுபாடு கிடையாது. என்ன வித்தியாசம்? கருணாநிதி இருக்கக்கூடாது, அதான் எம்ஜிஆர். கலைஞர் எதிர்ப்புங்கிற ஒற்றை அரசியலை தவிர்த்து அதிமுகவுக்கு பெரிய வேறுபாடு கிடையாது. பெரியாரை ஏத்துக்குவாங்க, அண்ணாவை ஏத்துக்குவாங்க, திராவிடத்தை ஏத்துக்குவாரு, ஈழ பிரச்சனையிலேயே ஆதரிப்பாரு. திராவிட இயக்கம் என்னெல்லாம் செஞ்சுச்சோ அதை தான் எம்ஜிஆர் செய்வாரு. ஆனா கலைஞர் எதிர்ப்பு, அவ்வளவுதான். சோ அப்பேற்பட்ட எம்ஜிஆரை இந்திய எதிர்ப்புன்னு தான் சொல்லியிருக்காரு, இந்தியை நாங்க ஆதரிக்கிறோம்னு சொல்லவே இல்லையே.